Praise the Lord. Hallelujah. தேவனுடைய மகிமையுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி கடந்து வருகிற ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய உள்ளத்தை பார்த்து, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து அவர் இந்த காலை வேளையிலே உங்களை தமது வார்த்தையினாலே அவர் ஆசீர்வதிக்கிறவராய் வெளிப்படுகிறார். அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் விட்டு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இந்த காலை வேளையில் கூட தீர்க்கமாக கர்த்தர் நம்மோடு ஒரு வார்த்தை பேசி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கும் கர்த்தர் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அவர் வாக்கு பண்ணுகிறார். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து போங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு தைரியப்படுத்துகிறார். தாவீதை, அவன் குடும்பத்தை, அவனோடு இருந்த ஒரு கூட்டத்தை அமலேக்கர் என்ற விரோதிகள் கொள்ளையிட்டு போனார்கள். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். ஆனாலும் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் போய் விசாரித்து கேட்கிறான். நான் அந்த கூட்டத்தை பின்தொடர்ந்து போவேனா? நீர் அவர்கள் ஒப்பு கொடுப்பீரா என்றெல்லாம் அவன் விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீ பின்தொடர்ந்து போ, நான் உன் கூட இருந்து யுத்தம் பண்ணி நீ இழந்ததெல்லாம் திரும்ப கொடுப்பேன் என்று அவனை தைரியப்படுத்துகிறார். ஆகவே தாவீது 600 பேரோடு அவன் போகிறான். பாருங்கள், வேதம் சொல்லுகிறதற்கு முந்தின வசனத்தில் அந்த பேசோர் ஆற்றை கிட்ட வந்தவுடன் அந்த ஆற்றங்கரையில் சிலர் நின்று போனார்கள். முன்னேற விடாதபடிக்கு அந்த ஆற்றண்டைக்கு வந்தபோது என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு இருந்த 600 பேர் போகும் பொழுது சிலர் அங்கேயே நின்று போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் தேவன் நம்மோடு கூட வாக்கு பண்ணியிருப்பார், பேசியிருப்பார், போன வருஷம், முந்தின வருஷம், இன்னும் பல காலங்களுக்கு முன்பாக. ஆனால் நாம் அந்த கரெக்டாக அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நின்று போய் விடுவோம். விசுவாசத்தில், நம்பிக்கையில், நம்முடைய ஜெப வாழ்க்கையில், உண்மையிலே, சாட்சியிலே கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தினர் சிலர் நின்று போய்விடுவார். கோஆப்ரேட் பண்ணாமல் கணவன், மனைவி, பிள்ளைகள், அப்படியே சபையாராகட்டும் அல்லது ஊழியத்தில் ஆகட்டும் நின்று விடுவார்கள். ஸோ அதன் பிறகு அவன் மீண்டும் 400 பேரோட கூட தொடர்ந்து போகிறான். அல்லேலூயா. மீண்டும் பாருங்கள், சிலர், அதாவது பாதி பேர், 200 பேர் விடாய்த்து போய் அந்த ஆற்றை கடக்க முடியாமல் நின்று போகிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் வந்திருக்கலாம். சோர்வுகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், முடியாது முடியாது முடியாது, பலவீனம் பலவீனம் பலவீனம், இதெல்லாம் பெரிய பிரச்சனை, இதெல்லாம் பெரிய காரியம், இதெல்லாம் என்னால் முடியாது. ஆனால் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ போ, நான் அதை உனக்கு திரும்ப ஒன்று குறையாமல் கொடுப்பேன், யுத்தம் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். தாவீதுக்குள் இருந்த அந்த வைராக்கியம் அவனோடு கூட இருந்தவர்களுக்குள் இல்லை. ஒருவேளை உங்களுக்குள் இருக்கிற வைராக்கியம் உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம், உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். தாவீதோ அவன் தொடர்ந்து போனான். நீங்கள் தொடர்ந்து போங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அவர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். இழந்ததெல்லாம் ஒன்று குறையாமல் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தில் தொடர்ந்து போங்க. யாரையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க, தொடர்ச்சியாக போங்க. உங்களுடைய ஜெபம் தொடர்ந்து போகட்டும். கர்த்தர் அங்கு ஒரு ஜெயத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆற்றை கடந்து போனான், ஜெயத்தை பெற்றான், திரும்பி வருகிறான். இன்றைக்கும் கர்த்தர் அப்படி உங்களை ஆஸ்வதிக்க போறார். உங்களுடைய ஜெப வாழ்க்கை, ஊழிய பாதை, உங்களுடைய எல்லா காரியத்திலும் தொடர்ந்து போங்க. இந்த ஆண்டு தொடர்ந்து போங்க. யார் கூட வந்தாலும் வரலனாலும் கர்த்தர் வருகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து போக பலன் தருகிறவரே, இப்பொழுது தாவீதை போல நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து போகிறோம். ஆனால் தாவீதோடு கூட இருந்தவர்கள் பாதியிலே ஆண்டவரை நின்று போனது போல ஆண்டவரை எத்தனை சூழ்நிலை எங்களுக்கு தடையாக, விரோதமாக
சோர்வாக பலவீனமாக ஆண்டவரே வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போக கடந்து போக கர்த்தர் பலன் தருகிறீர். ஆவியானவரை கொண்டு வார்த்தையை கொண்டு எங்களை தைரியப்படுத்துகிறீர். உமது கரத்தை பிடித்து எங்களை தொடர்ந்து நடத்துகிறீர். நாங்கள் தொடர்ந்து போக விசுவாசித்து போக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இன்னும் உம்மை நம்பி போக உதவி செய்யும். இந்த காலை வேளையில் கடந்து போற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் ஜெயம் கொடுத்து இழந்த நன்மைகள் ஆண்டவரை திரும்ப வரட்டும். பிசாசினால் கொண்டு போகப்பட்ட ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் சுகபலன் ஆரோக்கியம் திரும்ப வரட்டும். சாட்சியாய் நிறுத்தும். அப்படிப்பட்ட வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சபைக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து நடத்துவார். நீங்களோ தொடர்ந்து போங்கள். கர்த்தர் ஜெயம் தருவார். ஆமென்.